Hi friends, welcome back to Tech Trends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Arduino யூஸ் பண்ணி ஃபயர் டிடெக்ஷன் எல்லாம் பண்ண போறோம். Let's watch the video. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு Arduino போர்டு, 2 LED, ஒரு பிரெட்போர்டு, ஒரு பஸர், ஒரு ஃப்ளேம் சென்சார், அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினோவில் உள்ள கிரவுண்ட் பின்னை பிரெட்போர்டில் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பஸர் அப்புறம் இந்த 2 எல்இடியும் பிரெட்போர்டில் கனெக்ட் பண்ணணும். அடுத்தது இந்த பஸரோட நெகட்டிவ், இந்த 2 எல்இடியோட நெகட்டிவ், இது மூணையும் நம்ம பிரெட்போர்டில் இந்த ஆர்டினோவில் இந்த கனெக்ட் பண்ண நெகட்டிவ் பின் கூட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெட்டில் உள்ள நெகட்டிவ் எடுத்து இந்த நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது க்ரீனில் உள்ள நெகட்டிவ் எடுத்து அதையும் இந்த ஆர்டினோ போர்டோட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது பஸரோட நெகட்டிவ். இப்போ இந்த 3 காம்பனன்ட்ஸோட நெகட்டிவ் வைத்து நம்ம ஆர்டினோவோட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இந்த பாசிட்டிவ் பின்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பஸரில் இந்த பாசிட்டிவ் பின் எடுத்து இந்த ஆர்டினோ போர்டோட பின் நம்பர் 13 கனெக்ட் பண்ணுறோம். இது நீங்கள் எந்த பின் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கேற்றபடி ப்ரோக்ராமில் மாற்றிக்கணும். அடுத்தது இந்த க்ரீன் எல்இடியிலேருந்து பாசிட்டிவ் பின் எடுத்து பின் நம்பர் 7 கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ரெட்டோட பாசிட்டிவ் எடுத்து பின் நம்பர் 6 கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம சென்சாரை இந்த ஃப்ளேம் சென்சாரை இந்த சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் வேணும். இதில் 3 பாயிண்ட் இருக்கும் இந்த ஃப்ளேம் சென்சரில். ஒன்று விசிசி, ஒன்று கிரவுண்டு, அடுத்தது அவுட்புட் பின். இந்த விசிசி ஆர்டினோவோட 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டை ஆர்டினோவில் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் பின் ஏதாவது ஒரு பின் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பின் நம்பர் 12 கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு விசிசி இதை 5 வோல்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது கிரவுண்டை ஆர்டினோவில் உள்ள கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். மூணாவது அவுட்புட் பின் பின் நம்பர் 12 கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இவ்வளோதான் நம்மளோட சர்க்யூட் கனெக்ஷன். அடுத்தது நம்ம ப்ரோக்ராமை இந்த ஆர்டினோ போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது A to B USB கேபிள். இந்த கேபிளில் ஒரு எண்டை ஆர்டினோ போர்டு கனெக்ட் பண்ணணும். அடுத்த எண்டை நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஆர்டினோ எடிட்டர். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை தான் ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரைட் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிரும்.
அப்லோட் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படின்னா நம்ம கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நம்ம சர்க்யூட் ஆன் பண்ண உடனே க்ரீன் எல்இடி வந்து எரியும். அது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் தான். அப்புறம் வந்து நம்ம ஃப்ளேமை வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது ரெட் எல்இடி வந்து எரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெக் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.